இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பான நிலை உள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று பெருமிதத்துடன் தெரிவித்தார். தமது தலைமையிலான ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருமளவு குறைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் தமது ஆட்சி காலத்தில் குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 51% அளவுக்கு குறைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் தவறான தகவல்களை இங்கே பதிவு செய்ய முற்பட்டுள்ளார். கற்பழிப்பு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். 3வது முறையாக நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் கடந்த 3 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் மற்ற அனைத்து வகையான குற்றங்களும் அனைத்து இனங்களிலும் குறைந்துள்ளன என்பதை ஆணித்தரமாக என்னால் கூற முடியும். பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான பலாத்கார குற்றங்களாக இருந்தாலும் சரி, கொலை குற்றங்களாக இருந்தாலும் சரி, வரதட்சணை கொலைகளாக இருந்தாலும் சரி, கன்னக்களவு குற்றங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து இனங்களிலும் குற்றங்களின் எண்ணிக்கை கடந்த 3 ஆண்டுகளில் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. எல்லா புள்ளி விவரங்களையும் நான் வைத்திருக்கிறேன். எனது பதிலுரையில் விரிவாக சொல்ல இருக்கிறேன். நாட்டிலேயே முதலாக பெண்களுக்கு அனைத்து விதத்திலும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு எதிரான குற்றங்களை களைந்திடவும், உரிமைகளை பாதுகாக்கவும், அவர்கள் எவ்வித இடையூறுமின்றி காவல் நிலையங்களுக்கு நேரடியாக சென்று புகார் அளிக்க ஏதுவாக கடந்த 1992ஆம் ஆண்டு தமிழகத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் என்னால் தோற்றுவிக்கப்பட்டன. அக்காவல் நிலையங்களில் மகளிரே பணியமர்த்தப்பட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த புகார்களை பெற்று வழக்குகள் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க தொடங்கினர். பின்னர் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு தற்போது மாநிலத்தில் உள்ள அனைத்து மாநகரங்களிலும் ஒவ்வொரு காவல் உட்கோட்டத்திலும் ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. எனது தலைமையிலான அரசு மீண்டும் 2011இல் பொறுப்பேற்றதிலிருந்து அரசின் அறிவுரையின் பேரில் காவல்துறையினர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் மீது அதிக கவனம் செலுத்தி அனைத்து புகார்களின் மீதும் எந்தவித சுணக்கமும் காட்டாமல் வழக்கு பதிவு செய்து எதிரிகளை கைது செய்து அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்தல் போன்ற கொடுங்குற்றவாளிகள் பிணையில் வெளிவராத வகையில் குண்டர் சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்படுகின்றனர். இதன் காரணமாக மாநிலத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பட்டுள்ளதோடு அவர்களுக்கு எதிராக குற்றங்கள் இழைப்பதும் கட்டுப்பாட்டிற்குள் இருந்து வருகின்றது. புதுதில்லியில் மருத்துவ மாணவி ஒருவர் சில விஷமிகளால் கொடூரமாக பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்ததை அடுத்து நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்ட போது நாட்டிலேயே முதலாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் 13 அம்சங்கள் கொண்ட ஒரு செயல் திட்டம் ஒன்றை நான் வகுத்து அளித்தேன். இத்திட்டத்தில் குறிப்பாக மாநிலத்தில் பாலியல் வன்முறை வழக்குகள் கொடுங்குற்றங்களாக கிரேவ் கிரைம்ஸாக கருதுவது, இவ்வழக்குகளின் விசாரணையை காவல்துறை துணை தலைவர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் நேரடியாக ஆய்வு செய்வது, இக்குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைப்பது, இக்குற்றங்களை விசாரிக்க மகளிர் விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது, இக்குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை வழக்கு விசாரணை முடியும் வரை பிணையில் விடாமல் தடுப்பது, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்வது, அவர்களின் மறுவாழ்விற்கு உதவி செய்து பெண்கள் உதவி தொலைபேசி சேவைகளை அமைப்பது, பொதுக்கூட்டங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவது, பொது இடங்களில் பெண்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களை பிடிக்க சீருடை அணியாத காவல்துறையினரை அதிகளவில் ஈடுபடுத்துவது
போன்ற ஆக்கப்பூர்வமான செயல் நடவடிக்கைகள் எடுக்க அறிவிக்கப்பட்டு அதன்படி காவல்துறையினர் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கும் வகையில் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இவ்வரசு பெண்களின் முன்னேற்றத்திற்கும் அவர்களின் பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் அளிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. பெண்கள் அதிகமாக கூடும் நிகழ்ச்சிகள், பணிபுரியும் இடங்கள், கல்வி நிலையங்கள், வணிக வளாகங்கள், கோயில்கள் போன்ற இடங்களில் காவல்துறையினர் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். மேலும் காவல்துறையினர் தொழில்நுட்ப அலுவலகங்கள், வணிக வளாகங்கள் போன்றவற்றின் நிர்வாகத்தினரை அழைத்து கூட்டங்கள் கூட்டி பெண்கள் பணிபுரியும் இடங்களில் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை செய்யவும், முக்கிய இடங்களில் கேமராக்கள் பொருத்தவும், இரவு பணி முடித்து செல்லும் பெண்களை பாதுகாப்பின்றி செல்ல அனுமதிப்பது கூடாதென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் எனது தலைமையிலான அரசின் அறிவுரையின் பேரில் காவல்துறையினர் பெண்களுக்கு எதிராக குற்றம் இழைப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இவ்வரசு பெண்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து காவல்துறையினர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் மீது அதிக கவனம் செலுத்தி எந்தவித சுணக்கமும் காட்டாமல் அனைத்து புகார்களின் மீதும் வழக்கு பதிவு செய்து எதிரிகளை கைது செய்து அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இதன் காரணமாக மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக வரதட்சணை கொலைகள், பாலியல் கொடுமைகள், மானபங்க வழக்குகள் போன்ற குற்றங்கள் குறைந்து வருகின்றன. உதாரணமாக திமுக ஆட்சியின் இறுதியில் 2010ஆம் ஆண்டு நடந்த வரதட்சணை கொலைகள் 165 ஆகும். கடந்த 2013ஆம் ஆண்டு வரதட்சணை கொலை வழக்குகள் 118 மட்டுமே தாக்கலாகி உள்ளன. 2010ஆம் ஆண்டு தாக்கலான வரதட்சணை கொலை வழக்குகளை 2013ஆம் ஆண்டு தாக்கலான வழக்குகளோடு ஒப்பிடுகையில் இக்கொலை வழக்குகள் 28.48% குறைந்துள்ளன என்பது தெரியவரும். கடந்த 2011ஆம் ஆண்டு 152 வழக்குகளும் 2012ஆம் ஆண்டு 110 வழக்குகளும் தாக்கலாகி இருந்தன. ஆகவே ஆண்டுக்கு ஆண்டு குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றன. மேலும் கடந்த 2010ஆம் ஆண்டு இறுதியில் நடந்த பாலியல் கொடுமைகள் 638. ஆனால் எனது தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்த பின்பு 2011ஆம் ஆண்டு நடந்த பாலியல் கொடுமை வழக்குகள் 464 குறைந்ததுடன் 2012ஆம் ஆண்டு இக்கொடுமைகள் 382 மேலும் குறைந்துள்ளன. கடந்த 2013ஆம் ஆண்டு பாலியல் கொடுமை வழக்குகள் 313 மட்டுமே தாக்கலாகி உள்ளன. 2010ஆம் ஆண்டு தாக்கலான பாலியல் கொடுமை வழக்குகளை 2013ஆம் ஆண்டு தாக்கலான வழக்குகளோடு ஒப்பிடுகையில் இவ்வழக்குகள் 51% குறைந்துள்ளன. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 51% குறைந்திருக்கும் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகப்படியாக நிகழ்கின்றன என்று மாண்புமிகு உறுப்பினர் பேசுகிறார் என்றால் விவரமே தெரியாமல் பேசுகிறார் என்றுதான் பொருள்படும். இதே போன்று முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியின் போது 2010ஆம் ஆண்டு மானபங்க வழக்குகள் 1405 இருந்தது. இது 2011ஆம் ஆண்டு 1467 2012ஆம் ஆண்டு 1494 தாக்கலாகி உள்ளன. கடந்த 2013ஆம் ஆண்டு 1271 மானபங்க வழக்குகள் மட்டுமே தாக்கலாகி உள்ளன. 2010ஆம் ஆண்டு தாக்கலான மானபங்க வழக்குகளை 2013ஆம் ஆண்டு தாக்கலான வழக்குகளோடு ஒப்பிடுகையில் இவ்வழக்குகள் 9.54% குறைந்துள்ளன.
ஆனால் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியின் போது 2010 வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் 199 ஆகும். இவ்வழக்குகள் 2011ஆம் ஆண்டு 195ஆகவும் குறைந்து 2012ஆம் ஆண்டில் 277 வழக்குகளாகவும் 2013இல் 305 வழக்குகளாகவும் உயர்ந்துள்ளன. மாநிலத்தில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்களின் மீது அதிக கவனம் செலுத்தி பெறப்படும் அனைத்து புகார்கள் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து எதிரிகளின் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டு அதன்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.